ஊற வைக்க தேவையில்லை, புளிக்க வைக்க தேவையில்லை. இன்ஸ்டன்டா ஹெல்த்தியா ஓட்ஸ்ல எப்படி இட்லி தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு முதல்ல 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கணும். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான், சிந்திடக்கூடாதுன்னு நான் கப்பில் சேர்த்துருக்கேன். கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும் எண்ணெயிலேயே. பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இதையும் சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். உடைச்ச மிளகு, பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இதை நல்லா வறுக்கணும். அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் ரவை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர். நான் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னும் 1 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஊறட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவை சேர்த்துருக்கிறதுனால வந்து மாவு கொஞ்சம் திக்காயிடும். அதனால் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றும் போதும் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இட்லி மாவு பதத்துக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்பயுமே துணி போட்டு ஊற்றுற மெத்தடில் தான் நான் வந்து பண்ணுவேன் இட்லி எப்பயுமே. இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ நான் வந்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆனியனை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுங்க எப்பயுமே. அப்போ தான் ஒட்டாமல் வரும் தோசை. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பொன்னிறமாக இருக்குது. இதை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டூத் பிக்ஸை வச்சு செக் பண்ணலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ரொம்ப பிஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால குக்கிங்கில் அதிகமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இந்த ஓட்ஸ் இட்லி தோசைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணால் செய்யலாம். வாங்க நம்ம இட்லியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தோசையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.